இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். பொண்ணுங்களை வம்பிழுக்கிறியே, வெக்கமா இல்ல? இல்ல, இப்போ உங்களுக்கு கட்டுமா? ஏய், ஏன்டா அடிக்கிற? நீ கூட தான் அவளை விசில் அடிச்சு கூப்பிட்ட. நல்லா கேட்டுக்க, எனக்கு உரிமை இருக்கு. நான் லவ் பண்ற ஷமாவ அவ எனக்கு சொந்தமானவ, எனக்கு மட்டும்தான். புரியுதா? மருந்துனால எரிச்சலும் வலியும் எனக்கு இருக்கு, ஆனா அழுக உனக்கு வருது. உன்னோட இந்த பொசசிவ்னஸ் பெரிய ஆபத்தா ஆக போகுது. ஏன் அந்த பையனை போட்டு நீ அவ்வளவு அடிச்ச? அவன் விசில் அடிச்சுட்டு அங்கிருந்து போயிருக்க போறான். கவனமா கேட்டுக்க, உண்மையான காதல் இருக்க இடத்துலதான் கோபமும் இருக்கும். அந்த பையனை இன்னைக்கு நான் அடிக்கலைன்னா நாளைக்கு மறுபடியும் வந்து வம்புழுப்பான். அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்கே நான் தெரியணும்னு நினைக்கிற இந்த ஷம்மா எனக்கு மட்டும்தான். அப்படியா? அப்ப என் மேல அவ்வளவு காதல் இருக்கா? ஒருவேளை நாளைக்கு என் மனசுல வேற யாராவது வந்துட்டாங்கன்னா, நான் வேற யாரையாவது விரும்பினேன்னா அப்ப என்ன பண்ணுவ? கொலை பண்ணிருவேன். உலகத்துல இருக்க எல்லா பசங்களையும் கொன்னுடுவியா? இந்த உலகத்தையே நெருப்ப வச்சு எரிச்சிருவானா உன்னை மட்டும் வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அம்மா வந்துட்டாங்க, நீ எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்க. என்னாச்சு? அவங்க மருமகனை அவங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியதானே? வாயை மூடு. அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கொண்டு போட்டுருவாங்க. சீக்கிரம் போ. அம்மா, உங்களுக்கு நான் டீ போடட்டுமா? வேண்டாம்மா, இரு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இது பசங்களோட ஷர்ட் ஆச்சு. அது என் ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்தாமா. நீ எதுக்காக வாங்கின? அது அது என்னோட லெகின்ஸ் கிழிஞ்சிடுச்சா. காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு, அதான் அவன் கொடுத்து ஹெல்ப் பண்ணா. நல்ல பையன். ஆனாமா, மனசுல நட்பை தவிர வேற எந்த ஆசையும் வளர்த்துக்க கூடாது. ஏன்னா அவங்க நம்மளை விட அந்தஸ்துல உயர்ந்தவங்க. அதனால எந்த விதத்திலயும் மனசு உடையறதுல எனக்கு விருப்பம் இல்லம்மா. அம்மா, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல. எனக்கு தெரியுமா, எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வயசுல ஈர்ப்பெல்லாம் ஏற்படும், எல்லாத்தையும் எளிதா அடைஞ்சிருவோம் அப்படின்னு தோணும். ஆனாமா, இந்த உலகம், இந்த இளமைன்ற சுவர் இருக்கு பாரு, அது காலேஜ் முடிஞ்ச உடனே உடைஞ்சிரும். அது கூட சேர்ந்து உன் மனசு உடைஞ்சிடக்கூடாதுல. அதனால இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ என்ன நம்பு, நீ எனக்கு மட்டும்தான். நான் எல்லாத்தையும் ஓகே பண்ணிடுவேன், சரியா?
டேய் நாதாரி, சாக போறியா? என் ஏரியால என் கழுத்திலே கத்திய வைக்கிற. என் ஃப்ரெண்டு ஆசிஃப்க்கு மட்டும் தெரிஞ்சதே அவன் உன் பரம்பரையே காலி பண்ணியிருப்பான். டேய் பண்ணாட, நீ எல்லா பிள்ளையும் என் பேர்லயே சுமத்து சரியா? அவ்வளவு நம்பிக்கையாடா என் மேல? அண்ணா, காதல்ல பொசசிவ்னஸ், சோ நட்புல நம்பிக்கை இல்லைனா அப்புறம் காதலும் வேலைக்கு ஆகாது, நட்பும் தான். இந்த காதல் கருமம் மண்ணாங்கட்டிக்காக தான் உன்னை நான் பார்க்கவே வந்தேன். ஏன், என்னாச்சு? நான் பார்த்தேன் ஷாமாவோட வீட்டுல இருந்து வெளில வர்றத. அண்ணா, எதுவும் நடக்கல, எல்லாமே நிக்காவுக்கு அப்புறம் தான். ஓகேவா? நம்பு என்ன. ஆனா நிக்கா நடக்குமா இல்லையாங்கிறதுக்கு கேரண்டி கிடையாதுல்ல. டேய், நீ ஒரு இளவரச மாதிரி வளர்ந்தவன்டா. அட பாவி, நீயே ஷமாவோட அம்மா மாதிரி ஏழை பணக்காரன்னு காமெடி பண்ணிட்டு இருக்காத. உண்மை என்னன்னா, நான் ஷமாவை மனசார விரும்புறேன், அவ்வளவுதான் நிக்கா பண்ணிக்குவேன். நீ இதெல்லாம் விடு, இப்பவே வீட்டுக்கு வாங்க, அம்மா காத்துட்டு இருப்பாங்க, ஒன்னா சாப்பிடலாம். திருந்த மாட்டல? கண்டிப்பா மாட்டேன். சரி வா. ஆசிஃப், நீ உன் ஃப்ரெண்டுக்கு எடுத்து சொல்லி புரிய வை. இவனுக்கு தன்னோட படிப்பிலையும் கவனம் இல்ல, நம்ம பிசினஸ் மேலயும் இல்ல. புரியல, நாள் பூரா அப்படி எங்கதான் சுத்திட்டு வரான்னு. கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பிஸியா இருக்கியாண்ணா? வாய் உனக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஹீனா, சும்மா இரு, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. ஆசிஃப், இவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் மொத்த பிசினஸையும் நான் ஒருத்தியா பாத்துக்கிட்டு இருக்கேன்னு. உனக்கும் அது தெரியும்ல. காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ ஆபீஸ் பக்கம் எட்டி கூட பார்க்கல. இவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த சிட்டிலேயே நம்மளோட கடை தான் பெரிய கடைன்னு. ஆனா இவனுக்கு அதை பத்தியில கவலை இல்ல, எந்த அக்கறையும் காட்ட மாட்டேங்கிறான். ஆமா, எப்ப பாரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. யாரையாவது வீட்டுக்கு கூட்டு வர்றது தப்பா? ஏ சமீர், என்னடா பண்ற? உங்க அம்மா கிட்ட இப்படிதான் பேசுவியா? அது என்னன்னா, உண்மை எப்பவுமே கசப்பாதான் இருக்கும் சமீர். அதே இவனை பாரு, உங்க அப்பா இருக்கும்போது அவர் கூட சேர்ந்து இவன் நேர்மையா வேலையை பார்த்தான். அவர் இறந்த பிறகு இவன் 2 வருஷத்துல சொந்தமா கராஜ் திறந்துட்டான். ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு வெட்டியா ஊர் சுத்திட்டு இருக்க. போதுமா? அட ஆசிஃப் பாய், என்னை விட வயசுல பெரியவருமா. நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. டேய் சமீர், சமீர் நான் சொல்றத கேளு. பாத்தியா அவன் கோவத்தை? விடுங்க, ஏன் அவனை பத்தி நினைச்சு இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? உங்களுக்கு தான் தெரியும்ல, உலகத்துல எதையும் அன்பால தான் சாதிக்க முடியும்னு. ஆமா, எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் என்னதான் கேக்குறேன், ஒரு சின்ன விஷயம், ஏதாவது வேலை பண்ணட்டும், ஏதாவது ஒரு தகுதி வளர்த்துக்கட்டும், அப்பதானே என்னால அவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க முடியும். அப்புறம் உனக்கும் தெரியும், நல்ல குடும்பத்து பொண்ணுங்க வேலை இல்லாம உதாரித்தனமா இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னு. நான் என்னதான் பண்றது? இப்ப சமீரோட நிக்காவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவன் தான் காலேஜோட ஹீரோ. அவனுக்கு பொண்ணா அவனே பாத்துப்பான். இல்ல, பார்த்து வச்சுட்டான். நான் கண்டிப்பா சொல்றேன், அண்ணனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவனுக்கு நான் தான் பொண்ணு பாப்பேன். நான் காட்டுற பொண்ணை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுவும் நம்ம அந்தஸ்துக்கு அவ தகுதியானவளா இருக்கணும். ஹீனா, அது நீ வண்டி ஓட்ட கத்துக்கணும்ல? ஆமாண்ணா. அப்போ ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி வந்திருக்கு, நாளைல இருந்து வந்துரு. அம்மா போட்டுமா? சரி, போயிட்டு வா. நாளைக்கு 4 மணிக்கு வரவா? 4 வேண்டாம், 6 மணிக்கு. கொஞ்சம் ரைட்டு, கொஞ்சம் லெஃப்ட். அப்படிதான். நேரா போ. நேரா. 1 செகண்ட். முன்னாடி போ. என்னாச்சு? அங்க பாருங்கண்ணா. அது ஷமாம் எங்க தெருவுல தான் இருக்கா? எனக்கு நல்லா தெரியும்ண்ணா, அம்மாவை அண்ணன் நல்லா முட்டாளாக்கிட்டு இருக்காரு. ஆனா அம்மா எப்ப பார்த்தாலும் என்னதான் திட்டுவாங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட இதெல்லாம் காட்டுறேன். நாளைக்கு எனக்கு பர்த்டே. கிஃப்ட் எங்க? வீட்டுக்கு வா. இன்னைக்கு அம்மாக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கு, வந்தா கிஃப்ட் தரேன். அப்படியா? சரி, கிஃப்ட் கொடு. வெயிட் பண்ண, நான் இப்ப வந்துடுறேன்.
கிஃப்ட் எப்படி இருக்கு? இது நான் உன் பர்த்டேக்கு கொடுத்தது தானே? முதல்ல உன் காதல்ல எனக்கு நம்பிக்கை இல்லாம இருந்தது. சும்மா ஊரை சுத்திட்டு என்னை கழட்டி விட்டுருவேன்னு நினைச்சேன். சரி, இப்ப எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த உலகத்துல உன்னை விட என் மேல யாரும் இவ்வளவு அன்பு வைக்க முடியாதுன்னு. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. உனக்கு முன்னாடி என் அம்மா மேலதான் எனக்கு பாசம் அதிகம். என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்க அம்மாவை பார்த்து நான் பொறாமப்படுவேன்னா அந்த அளவுக்கு சின்ன புத்தி எனக்கு கிடையாது. எனக்கு தெரியும். உன்னோட அம்மாவும் என் அம்மா மாதிரியே விதவையா தன்னோட வாழ்க்கையை நடத்தினாங்க. அது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு புரியுது. பசங்களை வளர்க்கறது, செலவுகளை பாத்துக்கிறது எல்லாமே தான். ஆனா நீ கவலைப்படாத, நான் உன்னோட அம்மாவுக்கு நிறைய அன்பு கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி அவங்க மகனோட ஆசையை நிறைவேற்றலாம்ல. நாளைக்கு கோச்சிங்க்கு அப்புறம் மீட் பண்ணலாம். அம்மா, சாப்பாடு எடுத்து வைங்களேன், பசிக்குது. எங்க போயிட்டு வர? எங்க போன? வழக்கம் போல கோச்சிங்க்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருந்தேன். அப்படியா? உன் ஃப்ரெண்ட்ஸோட பேரெல்லாம் சொல்லு. என்னது திடீர்னு போலீஸ் மாதிரிலாம் விசாரிக்கிறீங்க? பசங்க பெரியவங்களாயி பெத்தவங்க கிட்ட போய் சொல்லும்போது இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிதான் ஆகணும். அம்மா, என்னம்மா பிரச்சனை? அண்ணா, உங்க திருட்டுத்தனம் தெரிஞ்சு போச்சு. என்ன இது? என்ன இது? என்ன இது? இதுக்காகவா நான் உன்னை வளர்த்தேன்? என்ன இது? கண்ட கண்ட பொண்ணுங்க கூட. நான் உனக்கு பெண்களை மதிக்க கத்து கொடுத்திருக்க சமீர். இப்படிலாம் இருக்க சொல்லி கத்து கொடுக்கலையே. அம்மா, இவ ஷமா. நான் இவளை காதலிக்கிறேன். நான் ஒண்ணு ஜாலியா பழகல. அவளை நிக்க பண்ணிக்க விரும்புறேன். என்ன? கல்யாணம் பண்ணிக்க விரும்புறியா? முதல்ல நீ சொந்த கால்ல நிக்கிறதுக்கு பாரு. ஒரு விஷயத்தை நல்லா காது கொடுத்து கேட்டுக்க. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நான் தேர்ந்தெடுத்த பொண்ணாதான் இருக்கணும். அப்புறம் இந்த பொண்ணை பத்தின விஷயத்தை நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பொண்ணு உனக்கு தகுதியானவே இல்ல. நம்ம வீட்டு மருமகளாகிறதுக்கு தகுதி இல்ல, புரிஞ்சுதா? ஒரு பக்கம் என்னடா பெண்களை மதின்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் அவளுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா, ஏன்னா வீட்டுக்கும் சமுதாயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தெருவுல இருக்கிற நாய்களுக்கு சாப்பாடு போடலாம், அதே நேரத்துல வீட்டுல கொண்டு வந்து வளர்க்க கூடாது. அம்மா, நான் ஷமாவை காதலிக்கிறேன். நீங்க அவளை பத்தி இப்படி எல்லாம் பேசாம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ணா, அம்மா கிட்ட நீங்க இப்படி எல்லாம் பேசாம இருக்கிறது நல்லது. நீ இந்த விஷயத்துல தலையிடாத. அவ தள்ளிதான் இருக்கா. நீ முதல்ல அந்த பொண்ணை விட்டு தள்ளியிரு. இல்லம்மா, நான் அவளுக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன். நான் நிக்கா பண்ணிக்கிட்டா ஷமாவை தான் பண்ணிப்பேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். ஹலோ ராகுல், சமீர் காலேஜுக்கு வந்தானா? இல்லையா? வேற ஏதாவது தகவல்? ஓகே, வைக்கிறேன். என்ன பண்றது? திவ்யா, சமீர் காலேஜுக்கு வந்தானா? ஏதாவது தகவல்? இல்ல, ஆக்சுவலா இன்னைக்கு மீட் பண்ண வரேன்னு சொல்லிருந்தான். யா ஷூர். ஒருவேளை அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய். சமீர் எப்பவும் இப்படி பண்ண மாட்டானே. திடீர்னு இப்படி ஏன் காணாம போயிட்டான்? நானே போய் பார்க்கிறேன். இதெல்லாம் பார்த்தா எங்கேயோ அவசரமா கிளம்பி போயிருக்கிற மாதிரி தெரியுதே. கடவுளே, சமீர் எங்க இருப்பான்னு புரியலையே.
சமீர், இவ ஆஸ்மா. இப்ப ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கா. என்ன கோர்ஸ்மா படிச்சுக்கிட்டு இருக்க? அது ஆண்டி காமர்ஸ் பண்றேன். இதை முடிச்சுட்டு MBA மார்க்கெட்டிங்கும் பண்ண போறேன். ஆஹா, ரொம்ப சந்தோஷம். என்னோட வாழ்த்துக்கள்மா. அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என் பையனோட பிசினஸ் மொத்தத்தையும் நீயும் பாத்துக்குவேன்னு சொல்லு. ஆமா ஆண்டி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்றது நல்லது. ஏன்னா இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நான் ரொம்பவே பயந்து போயிருக்கேன். அதனாலதான் ஆசைப்படுறேன் இவங்க கல்யாணத்தை சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. காசியா கிட்ட நான் பேசிட்டேன். கல்யாணத்தை நாளைக்கே வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் அண்ணா. வாழ்த்துக்கள் அண்ணி. எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஆஹா, கண்டிப்பா. என்னாச்சுமா ஷமா? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு டெஸ்ட் இருந்தது, நான் சரியா பண்ணல. எனக்கு என்னமோ நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு தோணுது. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. நடந்து முடிஞ்சதை நம்ம எதையுமே மாத்த முடியாது. அதனால அடுத்து வர வாய்ப்புக்கு நீ தயாராரு. அதுல நீ சிறப்பா பண்ணு. இதுல அழறதுக்கு என்ன இருக்கு? சாப்பிடுமா. ஏன்னா ஒரே ஒரு தடவை ஃபோன் கூட ப்ளீஸ். நீ ஒரு பொண்ணு தானே. நீ காதலிக்கிற பையன் திடீர்னு காணாம போனா உனக்கு எப்படி இருக்கும்? நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுன்னா. நிக்காவுக்கு முன்னாடி வேற பசங்களை என் பின்னாடி சுத்த வைக்கிறதுக்கு. கண்டபடி பேசாத. அதெல்லாம் அவ வாய் அடக்கிக்குவா சமீர். நீ முதல்ல ஒழுங்கா நடந்துக்க பாரு. நானும் இங்க வந்ததுல இருந்து உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ நடந்துக்கிறதே சரியில்லை. உனக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கிறத மறந்துடாத. டேய், கொஞ்சமாவது சிரிச்ச முகத்தோட இருடா. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் காதல் விஷயம் தெரியக்கூடாது, புரிஞ்சுதா? ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. வாஹினா. எப்படி கண்டுபிடிக்கிறது சமீருக்கு என்ன பிரச்சனைன்னு? ஹீனா அவளோட தங்கச்சி என்ன பிரச்சனை இருந்தாலும் சோஷியல் மீடியால போட்டு விட்டுருவான். சமீர் இங்க வீட்ல இல்ல. எங்க போயிட்டா சமீர்? அப்படி எப்படி அவன் என்ன விட்டுட்டு போகலாம்? அவன் எங்க போனான்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும்? எங்க போயிட்டா சமீர்? எங்க அவன் என்ன விட்டுட்டு போயிட்டா? ஷமா, பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? அடிபட்டு கீழே விழுந்திருப்ப. நான் எத்தனை தடவை உனக்கு கால் பண்ணேன்? அதுனா சமீர் எங்க? இங்க பாரு ஷமா, என்ன இதெல்லாம் இழுக்காத ப்ளீஸ். சமீர் எங்க இருக்கான்? சொல்ல மாட்டல்ல? சமீர் எங்கன்னு சொல்லு. பைத்தியம் பிடிச்சிச்சா உனக்கு? சமீர் அவங்க ஊருக்கு போயிருக்கான். உட்காரு, நானே உன்னை கூட்டிட்டு போறேன். அவ்வளவுதான் உன்னோட காதலாம்? எனக்கு துரோகம் பண்ணிட்டு நீ இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போறியா? சொல்லு சமீர். ஷமா, ஷமா, எனக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது. நான் உனக்கு துரோகம் எல்லாம் பண்ணல ஷமா. இது துரோகம் இல்லாம வேற என்னது? சொல்லாம கொல்லாம என்ன சந்திக்காம நீ நிக்கா பண்ணிட்டல்ல?
நமக்கு நம்மளை பத்தி ஏதோ தெரிஞ்சிருச்சு. நான் அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு உங்ககிட்ட வர்றதுக்காக கிளம்புனேன். ஆனா அண்ணா வந்து பாருங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு. அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களால என்னையும் ஷமாவை பிரிக்க முடியாது. அம்மா உடம்பெல்லாம் நெருப்பு கொளுத்திக்கிறதுக்கு பாக்குறாங்கண்ணா. அம்மா இல்ல அம்மா என்ன விடுங்க, என்ன விடுங்க, அம்மா விட்டுருங்க. அம்மா ஈனா சீக்கிரம் போய் டாக்டர் கால் பண்ணு போ. அம்மா வைத்தியம் முடிச்சிருச்சாமா உங்களுக்கு? நான் உங்களை விட வேற யார் மேலயும் அதிகமா பாசம் வைக்கல. நீ என்ன விட இந்த பொண்ணு மேல தான பாசத்தை வச்சிருக்க? இல்லம்மா, உங்களை விட அதிகமா இல்ல. அப்ப சத்தியம் பண்ணி கொடு, சத்தியத்தை பண்ணி கொடு. இனிமே இந்த பொண்ணை பார்க்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துரு. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு சத்தியமும் வேணும். நான் பாக்குற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்குவேன்னு எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு. இல்லைன்னா நான் செத்துருவேன். கண்டிப்பா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். சரிம்மா, நான் கடைசியா ஒரு தடவை அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். நான் காட்டுற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்காத வரைக்கும் நீ அவளை பார்க்கவே கூடாது. அதையே மீறி நீ அவளை சந்திச்சனா அப்புறம் நீ என்னோட பொண்ணை தான் பாப்ப. நான் என்ன பண்ணுவேன்? அம்மா தன்னோட உயிரையே மாச்சிக்க துணிஞ்சிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றது சமர்? எனக்கும் உன் மேல உரிமை இருக்குல்ல சமர். ஷமா, ஷமா நான் சொல்றது கேளு. நீதான் என்னோட உயிர். ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்க. இந்த நிக்கா என் விருப்பத்துக்கு மாற ஏற்பாடாயிருக்கு. நீ நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. என்னால எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். ஆனா இது எல்லாத்தையும் எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்துறதுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னாலையும் நீ இல்லாம இருக்க முடியாது. நிஜமாவா? ஆமா ஷமா. சம்மதமா? 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 சம்மதம். 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 அடடா, இப்பதான் கல்யாணம் ஆயிருச்சு இல்ல? கைய மேல போடுங்க. அண்ணா, அன்னைக்கு உங்க கையால ஸ்வீட்டை ஊட்டி விடுங்களேன். சமீர், அவளுக்கு ஊட்டி விடு. நீங்க கவலைப்படாதீங்க. நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். இல்ல, எனக்கு புரியல. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். நீங்களும் ஷமாவும் பேசிட்டு இருந்தத. நீதான் என்னோட உயிர். ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்க. இந்த நிக்கா என் விருப்பத்துக்கு மாற ஏற்பாடாயிருக்கு. நீ நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. என்னால எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். இது எல்லாத்தையும் என் அம்மாவோட உயிரை காப்பாத்துறதுக்கு தான் பண்றேன். எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. நீங்க ஒரு கட்டாயத்தின் பேர்ல இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க காதல் ஷமா மேலதான் இருக்கு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. முதல்ல இந்த விவகாரங்கள் ஆறட்டும். அதுக்கப்புறம் டிவோர்ஸ் கொடுத்துடுறேன். அப்புறம் நீங்க ஷமாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீ மனுஷியா இல்ல தேவதையா? நான் மனுஷிதான். அதனாலதான் அன்பு எனக்கு கிடைக்காத வழிய புரிஞ்சுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க டயர்டா இருப்பீங்க. குட் நைட். குட் நைட்.
சார், சமீர் என்ன மறுபடியும் ஏமாத்திட்டா. ஷமாம், இந்த ஆம்பளை ஜாதியே இப்படிதான். முன்னாடி இருந்தா பிரியவே மனசு இருக்காது. நீ அவனை மறந்துரு ஷமாம். இல்ல, சமீர் அளவுக்கு யாராலையும் என் மேல அன்பு காட்ட முடியாது. என்னால சமீர் இல்லாம இருக்க முடியாது. எனக்கு சமீர் வேணும். உனக்கு என்ன தெரியும் பைத்தியமே, நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன்னு. அவனுக்கு நிக்காவே முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னும் உன் தலையில இருந்து அவனோட கிறுக்கு இறங்கல. இங்க பாருங்க, நான் அம்மாவையும் ஹீனாவையும் கூட்டிட்டு வெளியில போறேன். அந்த நேரத்துல நீங்க ஷமாவை போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல, அவளோட மனசுமே பயத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீ பெஸ்ட் ஆஸ்மா. நீ யாருக்கு பொண்டாட்டி ஆனாலும் அவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். அப்படியா? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்னோட அடுத்த புருஷனுக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாளா? இல்ல, என்னோட விருப்பம் என்னன்னா, நான் பிரார்த்தனை பண்ணுவேன், உனக்கு வரப்போற புருஷன் உன்னை விட யாரையும் அதிகமா நேசிக்க கூடாது. போலாமா? அம்மா, அது ஆக்சுவலி நேத்துல இருந்து இவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு. என்ன என்ன உடம்புக்கு என்னப்பா? அது இவரு வீட்லயே ஓய்வு எடுக்கட்டுமா? நாம போலாம். ஏன் இன்னைக்கு கேர்ள்ஸ் அவுட்டிங்கா இருக்க கூடாது? சரி வாங்க அண்ணி, நான் உங்களுக்கு கடையை காமிக்கிறேன். ஓகே அண்ணி, உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே. அண்ணி, உனக்கு ஒண்ணு இல்லையே? நல்லா இருக்கல? ஆமா, யார் இந்த பொண்ணு? நீ ஏன் இப்படி பண்ண? அம்மா, இவதான் ஷமா, அந்த வீடியோல இருந்து பொண்ணு. உனக்கு புத்தி எதுவும் கெட்டு போச்சா என்ன? சாரி சமீர், உங்க அம்மா தான் வராங்கன்னு நினைச்சேன். தெரியாம இவங்க அடிச்சிட்டு. என்ன? நீ எங்க அம்மாவை அடிப்பியா? நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? விடுங்க ஷமீர். அட, அது எப்படி விட முடியும்? ஹீனா, ஷர்மா அங்கிளுக்கு கால் பண்ணு. அவர் டெபுட்டி கமிஷனர் தானே? இப்பவே இவளுக்கு நான் யாருங்கறத காட்டுறேன். நீங்க என்ன ஏன் புத்தியை சரி பண்றது? கட்டாயப்படுத்தி உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணிருக்கீங்க. இங்க பாரு, என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி உனக்கு இருக்கா? என்ன பேசுறீங்க? ஏய் ஷமா, எல்லை மீறி போற நீ. நான் எல்லை மீறி போறேனா? அப்ப நீ பண்ணது என்ன? கல்யாணத்தை முடிச்சு ஹனிமூனை கொண்டாடி ரொம்ப சந்தோஷமா உன்னோட வாழ்க்கையை வாழ்றல. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க சமீர், நான் யாரையும் விட மாட்டேன். உங்க அம்மாவையும் நான் விட மாட்டேன், இந்த பொண்ணையும் நான் விட மாட்டேன். நிறுத்து. இந்த பொண்ணு உனக்காக என்ன விட்டு கொடுக்கறதா இருந்தா, நாங்க ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ண தலாக் வாங்கிக்கிறதுன்னு உன் கூட வாழ்றதுக்காக. ஆனா இனிமே முடியாது. உன்னோட இந்த நிலைமையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அருவருப்பா வருது. எங்கேயாவது என் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு பக்கத்துலயாவது நீ சுத்துன, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. போங்க இருந்து. என்னாச்சுமா ஷமா? மறுபடியும் டெஸ்ட் மோசமா பண்ணிட்டியா? டெஸ்ட் மோசமா எழுதல, நான் அந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன் அம்மி. அம்மி, ஷமீர் வேற ஒரு பொண்ணை நிக்கா பண்ணிக்கிட்டான். ஆசிஃப், ஆசிஃப் தம்பி. அது ஆக்சுவலா எனக்கு சமீர் கிட்ட இருந்து ஃபோன் வந்தது. அவன் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். அதான் ஷமாமா ஆறுதல் படுத்திட்டு போலான்னு வந்தேன். தம்பி, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும் அவங்கெல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்கன்னு. அந்த உறவு அவளுக்கு வழியை தான் கொடுக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி ஆயிடுச்சு. நான் ஏழன்னா அதுல என்னோட தப்பு என்ன அம்மி இருக்கு? நான் சமீர் கிட்ட முன்னாடியே எவ்வளவோ சொன்னேன், உங்க தகுதிக்கு கண்டிப்பா என்னை ஏத்துக்க மாட்டாங்கன்னு. ஆனாலும் அவன் தினமும் இங்க வந்தான். இது எல்லாமே சமீரோட தப்பு தான். அவங்க அம்மா மேலேயும் தப்பு இருக்கு. இங்க பாருமா, அவனோட அம்மா அவனுக்கு நல்லது நினைக்கிறாங்க. அவனோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. சரி விடுங்க, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புங்க, நான் இவளை பாத்துக்கிறேன். ஏன்பா, நான் எப்படிப்பா இவளை தனியா விட்டு போவேன்?
இங்க பாருங்க, இப்போ அவளுக்கு தேவை ஒரு தாயோட கண்டிப்பு இல்ல, ஒரு நண்பனோட ஆறுதல் தான் தேவை. நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன் அவளை. ஷமாம், எழுந்துரு. ஷமாம், சமீரை மறந்துடு. நீ சமீரை நான் கண்டிப்பா மறந்துடுவேன். ஆனா அவன் எனக்கு பண்ண துரோகத்தை நான் எப்படி மறப்பேன்? அவனை விடக்கூடாது, பழி வாங்கணும். பழி வாங்கி உனக்கு என்ன கிடைக்க போகுது? அட, முதல்ல படிப்பை பாரு, வாழ்க்கையில முன்னேற பாரு. இன்னும் எவ்வளவோ இருக்கு உனக்கு. ஆமா, உனக்கு என்ன தோணுது? உன்னை நேசிக்கிறவங்க இந்த உலகத்துல கம்மியா இருக்காங்கண்ணா? நான் பழிக்கு பழி வாங்காத வரைக்கும் என்னால முன்னேற முடியாது, முடியவே முடியாது. என்ன பண்ணலாம் நினைக்கிற நீ? நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். நான் தற்கொலை பண்ணி அவங்க குடும்பத்தை பழி வாங்குவேன். கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன். தற்கொலை பண்ணிக்க போறேன். அப்புறம் எங்க நிலைமை யோசி. அப்புறம் ஏன் நிலைமை என்ன? ஷமாம், நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். சின்ன வயசுல இருந்து சமீருக்கு முன்னாடி என்னால எதையும் சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு தெரியும், சமீர் அளவுக்கு நான் ஒன்றும் பணக்காரன் இல்லை. அவனை மாதிரி நான் சார்மிங்கும் கிடையாது. என்னால அவனை மாதிரி என்னால பேசக்கூட முடியாது. ஆனா ஷமாம், கடவுள் மேல சத்தியமா நான் உன்னை கடைசி வரை கண்கலங்காம பார்த்துப்பேன். ஒரு தடவை என்னோட கையை பிடி. என்னோட கையை பிடிப்பல்ல? கை பிடிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்தை நிரூபிக்கணும். நீ என்னை எவ்வளவு காதலிக்கிறன்னு நிரூபிக்கணும். ஆசிஃப் பாய். சொல்லுங்க பாய். தம்பி, நீ சீக்கிரம் நகர் பக்கத்தில் வர முடியுமா? அது என்னோட பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, காயம் வேற அதிகமா இருக்கு. நீ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வந்துட. லொகேஷன் அனுப்பி விடுங்க, நான் கண்டிப்பா வரேன். நான் அனுப்பி வைக்கிறேன். ஆசிஃப் பாய்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? நான் போய் ஆகணும். நான் போயிட்டு வந்துடுறேன், சரியா? நீ உடம்பு பார்த்துக்கோ. ஷமா, என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருப்ப. உன்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுல்ல? ஷமா, பைத்தியம் முடிச்சிருச்சா உனக்கு? என்ன பேசுற? ஆமா, நீயும் தானே என் காதல்ல பைத்தியமா இருந்த. நான் உனக்கு மட்டும் தான் சொந்தன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஷமா, ஆசிஃப் பாய், ஆசிஃப் பாய், நான் தான் உன்கிட்ட சொன்னல, நிக்கா பண்ற மாதிரி இல்லைன்னா அவளை விட்டு விலகிடுன்னு. ஆனா அவளை விட்டு விலகல இல்ல நீ. உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. உனக்கும் தான் எல்லாம் தெரியும். உங்க அம்மாவுக்கு நீ இவளை நிக்கா பண்ணிக்கிறது பிடிக்காதுன்னு. ஆனாலும் நீ விலகல. நீ என்ன பெரிய இவராடா? இந்த பொண்ணுக்கு பொய் வாக்குறுதி கொடுத்துருக்க. பெரிய ஹீரோ மாதிரி நல்லா ஊர் சுத்திட்டு அப்புறம் கழட்டி விட்டாச்சு. இவளை நிக்கா பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தல, உங்க அம்மா சொன்னதும் கழட்டி விட்ட. என்னாச்சு உங்களுக்கு? நான் ஷமாவை காதலிக்கிறேன். காதல விழுந்ததா? நான் இவளை காதலிக்கிறேன். எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் விலகிறேன்னு. அதான் விலகுனாலே. நாங்க ஒன்னா இருந்ததுக்கு அப்புறம் சார், அங்க யாரையோ கொலை பண்றாங்க சார். எங்க?
அங்க பேக் ரோட்ல. சுனில் வண்டி எடு. எஸ் சார். போலீஸ் வர மாதிரி இருக்கு. நம்ம இங்கிருந்து கிளம்பி ஆகணும். வா, நம்ம எவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து கிளம்புறோமோ அவ்வளவு நல்லது நமக்கு. சீக்கிரம் வா. அம்மே, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சுனில், அவனை செக் பண்ணு. பர்ஸ் இல்லை ஐடி கார்டு ஏதாவது இருக்கும். சார், இவனோட நேம் சமீர் சார். நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? சமீரை யார் கொண்டிருப்பாங்கன்னு? யார்கிட்டயாவது பகை இல்லை யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? அவதான் கொலை பண்ணியிருக்கணும். அந்த பொண்ணுதான். அவ பேரு ஷமா. என் பையனை காதலிக்கிற மாதிரி நாடகம் நடத்திக்கிட்டு இருந்தா. நான் என் மகனோட கல்யாணத்தை இதை இவளோட பண்ணி வச்சேன் சார். ஒருவேளை இந்த விஷயத்துக்காக தான் அவ என் மகனை பழி வாங்கி இருக்கணும் சார். ஒருதலை காதல் மாதிரி தெரியுது. இல்ல சார், ஷமீரும் ஷமாவை உயிருக்கு உயிரா காதலிச்சாரு. இங்க பாரு, என்ன பேசிக்கிட்டு இருக்க? உண்மையதான் சொல்றேம்மா. ஆமா சார், இதுதான் உண்மை. அம்மா தான் மிரட்டி ஷமீரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இது கட்டாய கல்யாணம். ஆனா அதுக்குண்டான விளைவை நாங்க 2 பேர் தான் அனுபவிக்க வேண்டி இருக்கு. ஷமீரும் இப்போ உயிரை விட்டுட்டாரு. அதோட எனக்கு கல்யாணமாகி 2 வாரத்துல இந்த நிலைமை. சமீர் அந்த ராத்திரியில அந்த ஹைவேல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அந்த பொண்ணை பார்க்க போனாரா? இல்ல, ஆஷிஃப பார்க்க தான் போனாரு. ஆஷிஃப் அண்ணா, ஷமா இவங்க எல்லாரும் ஒரே தெருவுல தான் இருக்காங்க. சுனில். எஸ் சார். இந்த ஷமாவோட சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கூட எனக்கு வந்து சேரணும் உடனடியா. ஓகே சார். ஓ சார், ஷமா நேத்துல இருந்து ஆளை காணோம். அவ என்னோட போனையும் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறா. நான் ஏற்கனவே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவளோட போட்டோவையும் அனுப்பி வச்சுட்டேன். என்னாச்சு? எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. ஷமாவும் ஆசிஃபும் சேர்ந்து தான் சமீரை கொண்டிருப்பாங்கன்னு. நான் படிச்சு சொன்னேன், எவ்வளவோ படிச்சு சொன்ன அந்த சமீர் கிட்ட இருந்து விலகிருன்னு. இப்ப அவ வாழ்க்கைய அவளே நாசமாக்கிக்கிட்டாளே. இப்ப அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா ஒருவேளை என் பொண்ணு தப்பு பண்ணியிருந்தானா அந்த தப்புக்கு கண்டிப்பா அவளுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். சுனில் சார், ஒன்று பண்ணுங்க. இந்த சல்மாவோட மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணுங்க. அப்புறம் அவளுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டையும் ட்ரேஸ் பண்ணுங்க. இப்போ எல்லாரும் சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல லொகேஷனை ஆன்ல வச்சிருக்காங்க. சொல்ல முடியாது, ஷமாவோட லொகேஷனும் ஆன்ல இருக்கலாம். ஓகே சார். கிளம்புங்க. நேஷனல் ஹைவே பக்கமா ஒரு பொண்ணும் பையனும் பைக்ல போயிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் பண்ணி பாருங்க. சார், ட்ராக்கிங்ல தெரிய வந்துச்சு நேஷனல் ஹைவே பக்கத்துல இருக்கிற சர்வீஸ் ரோட்ல தான் இருக்காங்கன்னு தெரியுது. வா, ஹைவே பக்கமா வண்டி விடு.